கனடாவின் டொரண்டோவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தீயணைப்பு பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற தவறியதால் அவருக்கு சிறை தண்டனையும் பெரும் தொகை அபராதமுமாக விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈஸ்ட் யார்க் பகுதியில் உள்ள 608 டாஸ் ரோடு என்ற கட்டிடத்தின் உரிமையாளரான கரோலின் கிரப்ஸ் தீ பாதுகாப்பு மற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மாகாண குற்றவியல் நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. இதன்படி கரோலின் கிரப்ஸுக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் அவர் $1,20,000 அபராதமாகவும் அத்துடன் கூடுதலாக 25% கட்டாய பாதிக்கப்பட்டோர் அபராத கூடுதல் கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரோலினுக்கு சொந்தமான 500 டாஸ் வீதி என்ற மற்றொரு கட்டிடமும் தீ பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக தற்போது டொரண்டோ தீயணைப்பு துறையின் தொடர் சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ தீயணைப்பு விதிகளின் கீழ் சொத்து உரிமையாளர்கள் தங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை இந்த தீர்ப்பு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மேலும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த விதிமுறைகள் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை இது உணர்த்துகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.